இன்று வரை அந்த மக்கள் மனதில் ஒரு பெரும் கரையாக படிந்திருப்பது நாங்கள் சிறைச்சாலைக்கான மனிதர்கள் அல்ல, சுதந்திரமான மனிதர்கள், சுதந்திரமாக வாழ விரும்புபவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். எங்களை ஒரு தேசமே இப்படி ஒரு பெரும் சிறைச்சாலையாக மாற்றி வைத்திருக்கிறதேங்கிற கோபமும் அவர்களுக்கு இருக்கு. அதை வெளிப்படுத்தியவர் தான் ஹென்ரிலாசன். இந்த ஹென்ரிலாசன் அவருடைய தந்தை காலத்திலிருந்தே பார்க்கிறார், எங்கோ இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்க இங்க கொண்டு வந்து இவங்களை விட்டாங்களே, இவர்கள் என்ன செய்தார்கள்? இங்கே சிறு சிறு வேலைகள் செய்தாங்க. குறிப்பாக கட்டுமான வேலைகளை செய்வதற்கு குற்றவாளிகளை பயன்படுத்தினாங்க. எங்கெல்லாம் இந்த கவர்னருக்கு வீடு கட்டுவதிலிருந்து அங்க அரசுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா கட்டிடங்களையும் உருவாக்குவதிலிருந்து அத்தனை பணிகளையும் குற்றவாளிகளை கொண்டே செய்தார்கள். தண்டனை காலம் முடிந்த பிறகு இவர்களை என்ன செய்வதுங்கிற கேள்வி வந்தது. 2 ஆண்டு ஒருவருக்கு சிறை, 3 ஆண்டு சிறை முடிஞ்ச பிறகு அந்த தேசத்திலேயே அவர்களை வாழ்வதற்கு விட்டுட்டாங்க. அவர்கள் யாரும் இல்லாத பூர்வகுடிகள் மட்டுமே வாழுகிற புஷ் என்று சொல்லப்படக்கூடிய காட்டு பகுதிக்கு போய் அவர்களாக ஒரு வீடு அமைத்துக் கொண்டு அவர்களாக ஒரு குடும்பமாக வாழ ஆரம்பித்து அவர்களாகவே அந்த தனித்தனியான இடங்கள்ல அவர்கள் தங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அவர்கள் அப்படி வெவ்வேறு இடங்கள்ல காடுகளில் போய் வசித்த மனிதர்களைத்தான் புஷ் பீப்புள் அப்படின்னு அந்த நாடு சொல்லுகிறது. அவர்கள் எல்லாம் குற்றவாளிகளாக இருந்து திருந்தி அந்த மண்ணில் வாழ தொடங்கியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அங்க அப்போ இவங்க வந்துட்டு இருக்க நேரத்துல அந்த நாட்டுக்கென்றே பூர்வ குடிகள் இருந்தாங்க இல்லையா, அந்த பூர்வ குடிகள் எல்லாரும் இவர்களுடைய எந்த சட்டத்துக்கும் கட்டுப்பட மாட்டார்கள், எந்த பிரிட்டிஷனுடைய ஆணைக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் என்பதால் அவர்களை எல்லாம் வேட்டையாட தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் நிலங்களை கைப்பற்றி அவர்களுடைய இயற்கையான உணவை மாற்றி, இன்னும் சொல்ல போனா அந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை எல்லாம் சுரண்டியது பிரிட்டிஷ் அரசு. அந்த பூர்வகுடி மக்களினுடைய அவர்கள் நம்மை போலவே, அதிலையும் குறிப்பாக இந்தியா போலவே பல்வேறு நம்பிக்கைகளை கொண்டவர்கள், இயற்கையை வழிபடக்கூடியவர்கள். அவர்களுக்கென்று ஒரு மருத்துவ முறை இருக்கிறது, அவர்களுக்கென்று தனியான உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கு. அவர்கள் நிறைய காய்கறிகளை வச்சிருக்காங்க. இப்ப கூட நீங்க எங்காவது ஒரு ஆஸ்திரேலியாவுடைய ஏர்போர்ட்ல போனீங்கன்னா உள்ள நுழையும் போது ஒரு பெரிய அறிவிப்பை பார்க்கலாம், இந்த தேசத்திலிருந்து எந்த தாவரத்தையும் இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது, ஒரு விதையை கூட ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளியே எடுத்துட்டு வர முடியாது. நீங்கள் ஒரு போதை பொருளை கடத்துவதற்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் அந்த நாட்டிற்குள் ஒரு பூர்வகமா இருக்கக்கூடிய ஒரு செடியையோ விதையையோ வெளியே எடுத்துட்டு போயிடுறது. அது போல கொண்டு வருவதும் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு தேசம் தன்னுடைய பாரம்பரியமான அத்தனை தாவரங்களையும் அங்கு விளையக்கூடிய கனிகளையும் அப்படியே பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு தூரம் இன்றைக்கு அந்த நாட்டில் அந்த சட்டம் இருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் அந்த தேசத்திற்கே என்று இருந்த நிறைய தாவரங்களை, நிறைய பழ வர்க்கங்களை, நிறைய இயற்கை வளங்களை எல்லாம் வந்த வெள்ளைக்காரர்கள் எல்லாம் சுரண்டி அழிச்சு ஒன்னெல்லாம் ஆக்கி அது ஒரு பெரும் நீண்ட வரலாறு. இந்த வரலாற்றில் அங்கேயே தங்கி இப்படி காடுறை மக்களாக வாழ்ந்து அந்த காடுறை வாழ்க்கையில் இருந்தவர்களில் ஒருவராகத்தான் அந்த ஹென்ரிலாசன்கிறவர் பிறக்கிறார். அவருடைய தந்தை யார்? அவர் தந்தை இப்போ இந்த இயற்கை வளங்கள் சொன்னல, அதுல மிகப்பெரிய இயற்கை வளம் என்ன ஆஸ்திரேலியால கிடைக்குதுன்னா தங்கம் தான். கட்டி கட்டியாக தங்கம் கிடைக்கக்கூடிய ஒரு தேசம் அது. நம்ம ஊர்ல எல்லாம் மணல்ல சலித்து நீங்க கோலாறுல எல்லாம் எடுத்தாங்கன்னா சுரங்கம் தோண்டி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய உதிரிகளை வச்சு தங்கம் எடுப்பாங்கல்ல, அங்க தங்க கட்டிகள் கிடைக்கும். ஒரு கட்டி எவ்வளவு பெருசாக இருக்கும் அப்படின்னா 8 கிலோ 10 கிலோ அதுல இருந்து 90 கிலோ அளவுக்கு பெரிய 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 கட்டிகளாக தங்கம் இருக்கக்கூடிய, தங்கம் தோண்டக்கூடிய இடம் அது. இந்த தங்க வேட்டைக்காக உலகம் பூரா என்ன பண்ணாங்கன்னா அங்கே தங்கம் தேடினாங்க, தங்க வேட்டையை மேற்கொண்டாங்க. அந்த தங்கத்தால் பெரும் பணக்காரர்கள் உருவானாங்க. உலகம் பூரா ஆஸ்திரேலியாவுக்கு போனா தங்கம் கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கை வந்தது. ஒரு காலத்துல அப்படி கோல்டு ரஷ்ன்னு சொல்லப்படக்கூடிய அலாஸ்கால போய் தங்கம் தேடிய கதையை ஜாக் லண்டன் எழுதியிருக்காரு. இங்கேயும் அப்படிதான் நிறைய தங்கம் தேடினாங்க. தங்கம் நிறைய பேருக்கு கிடைத்தது, பெரிய பெரிய தங்க கட்டிகளை கிடைத்த வரலாறெல்லாம் தனியாக எழுதியிருக்கிறாங்க. அப்படி அந்த சுரங்கத்தில் தங்கம் கிடைக்குமே என்று நார்வேயிலிருந்து வந்த ஒருவர் தான் ஹென்ரிலாசனுடைய அப்பா. அவர் சுரங்க தொழிலாளியா வேலை பார்க்கிறார். அவருக்கு தங்கமும் கிடைக்கல, ஒண்ணும் இல்லை. ஆனால் சிறு சிறு பணிகள் கிடைக்கிறது, அங்கேயே வாழ தொடங்குகிறார். லூயிசா அப்படின்னு அவருடைய அம்மா, ஹென்ரிலாசனுடைய அம்மா அவருக்கும் அவருடைய கணவருக்கும் இடையில் ஒரு கிட்டத்தட்ட 10-12 வயது இடைவெளி இருக்கக்கூடிய ஒரு பெண். அதெல்லாம் அந்த காலத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே.
திருமணம் பண்ணிக்கிறாங்க, 5 குழந்தைகள் பெறாங்க. பொதுவாக இந்த காடுறை வாழ்க்கையில் வாழும்போது என்ன அப்படின்னா, மருத்துவ வசதி கிடையாது, எந்த பொருளும் கிடைக்காது. அங்க எல்லா பணிகளையும் பெண்கள் தான் செய்யணும். இந்த ஹென்றி லாசனுடைய அம்மா லூயிசா ஒரு பத்திரிகை நடத்தி இருக்கிறாங்க, பெண்ணிய போராளியா இருந்திருக்கிறாங்க, சமூக போராட்டங்கள்ல கலந்துட்டு இருக்கிறாங்க, இலக்கியத்தில் ஆர்வமிக்கவங்களா இருக்கிறாங்க. இவ்வளவும் கொண்ட ஒரு பெண் அவங்க ஒரு கட்டுரை எழுதுறாங்க. அது ஹென்றி லாசன்லாம் சிறுவயனா இருக்கும் போதே அந்த அம்மா எழுதுறாங்க, 4 லட்சம் பெண்கள் நாங்கள் இந்த மாதிரியான காடுறை வாழ்க்கையில் இருக்கிறோம். இந்த 4 லட்சம் பெண்களும் ஆண்களினுடைய கருணைக்கு கீழ் வாழக்கூடியவர்கள். அவர்கள் எங்களை எப்பவும் அடிக்கலாம், எப்பவும் துன்புறுத்தலாம், எந்த வேலையும் செய்ய வைக்கலாம். இதெல்லாம் தாண்டி இதில் எங்களுக்கென்று குரல் கொடுப்பதற்கு எங்கள்கிட்ட மொழியும் இல்லை, இடமும் இல்லை. அந்த ஆஸ்திரேலியால நிறைய பணிகளுக்கு அந்த காலத்தில் பெண்களுக்கு இடம் கிடையாது. அவர்கள் வழக்கறிஞராக தொழில் நடத்த முடியாது, நீதியரசர்களாக இருக்க முடியாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் சொல்லப்படக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்க முடியாது, ஈவன் நிறைய பள்ளி ஆசிரியர்களாக கூட ஆசிரியர்கள் இருக்க முடியாது. இந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கும்போது இவங்க அந்த அம்மா இதெல்லாம் எதிர்த்து கண்டிச்சு எழுதுறாங்க. லாசனுடைய தந்தை எப்பவும் போல ஒரு சுரங்க தொழில இருக்கிறாரு, கட்டுமான பணிகள்ல ஈடுபடுறாரு, தச்சு வேலைகள் செய்யறாரு. இந்த பிள்ளைகளை கவனிக்காமல் அவர் விட்டுட்டு போயிடுறார். பிள்ளைகளை வளர்க்கிற இந்த தாய் 5 பிள்ளைகளோடு சுத்தி யாருமே இல்லாத ஒரு 18-20 மைல்ல ஆளே இல்லாத ஒரு இடத்துல தனியாக ஒரு வீடு வச்சுட்டு இயற்கையிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்கணும், முன்பின் தெரியாத அந்நியரிடமிருந்து பாதுகாக்கணும், எல்லாவற்றையும் தாண்டி வீட்டினுடைய அத்தனை பிரச்சனைகளையும் ஒரு ஆளே செய்யணும். அங்கே என்ன மிக முக்கியமான பிரச்சனை, வீடு என்றால் நாம கட்டின மாதிரி ஒரு பெரிய வீடு கிடையாது, வெறும் மர வீடு. அந்த வீட்டிற்குள் எதுவும் வரும், எந்த விலங்கும் வரும், எல்லாம் தாண்டி அங்கே கழிப்பறை கிடையாது. அங்கே விறகு வேணும், ஏன்னா குளிர் ரொம்ப இருக்கும். அந்த குளிருக்கான விறகை நீங்க தான் வெட்டி எடுத்துட்டு வரணும். அப்போ உங்களுக்கு கோடாரி வைத்து விறகை பிளந்து சமைப்பதற்காகவும் வேலையும் செய்யணும். அப்படி கோடையில் பயங்கரமான உஷ்ணம் இருக்கும். உஷ்ணத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வழியும் கிடையாது, மழை குறைவாக இருக்கும், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய குடிநீர் கூட கிடைக்காது. இந்த போராட்டமிக்க ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த அம்மா இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார்கள் அம்மாவே எழுதியிருக்கிறாங்க. இந்த சின்ன பையன் அப்பா எங்கேயோ போயிட்டாரு, அம்மா தான் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அப்ப சிறு வயதிலேயே வீட்டினுடைய பொறுப்பை, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் உணர்ந்துக்கிறான். தெரியுது இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சாதான் இங்க எல்லாரும் வாழ முடியணும். எல்லாம் குழந்தைகளாக இருந்தால் கூட அவர்களுக்கென்று செய்வதற்கான வேலை அந்த நேரத்துல இருக்கு. அப்பதான் அந்த பையனுடைய 9வது வயதுல அந்த பையனுக்கு திடீர்னு ஒரு நாள் காது கேட்காம போயிருது. காதில் வலி வருகிறது, மருத்துவ சிகிச்சை எல்லாம் பண்ணல, திரும்ப பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா காது கேட்காம போய் காது கேட்கல. அவன் காது கேட்காதோட அவன் சொல்றான், காது கேட்காத பின்னாடி 2 விஷயங்கள் எனக்கு நடந்தது. ஒன்று, நான் உலகத்திலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டேன், என்ன நடக்குன்னு தெரியாது. இன்னொன்று, எனக்கு அதுக்கப்புறம் காது வெளியே வரவே இல்லை. ஆனால் ஒரு காது இல்லாமல் போன ஒருவனுக்கு உலகம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆன போது அவன் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்றது, அவனுக்கு அந்த நெருக்கடி உண்டாகுது. இதே நேரத்தில் தந்தைக்கும் தாய்க்கும் இடையில் மன வேற்றுமை அவர்கள் பிரிந்து வாழ்வதன் முடிவு பண்ணி அம்மா சிட்னிக்கு போயிடுறாங்க. தந்தையிடம் வளர்கிற பையனா இவன் இருக்கிறான். தந்தையிடம் வளர்கிற சிறுவனாக இருக்கும்போது அவனுக்கு தந்தை அழைத்து போய் காட்டுகிற உலகம், அவர் செய்யக்கூடிய பணிகள், அவங்களுடைய கடினமான தச்சு வேலைகள், பெயிண்ட் அடிக்கிற வேலைகள், எல்லாத்துலயும் இவனை ஈடுபடுத்துறார். இவனுக்கோ தந்தையை மீறி வாழ்க்கையே இல்லை. அதெல்லாம் அம்மா எங்கேயோ இருக்கிறாங்க. இந்த பையன் எப்படியாவது அம்மாவிடம் போய் அம்மா வசம் இருந்து கொஞ்சம் படித்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறார். முறையான பெரிய கல்வியே அவருக்கு கிடைக்கல. பின்னாடி அவர் சொல்றாரு, கல்வி நிலையங்களில் போய் இந்த பயிலுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கல, வசதியும் எனக்கு இல்லை. ஆனால் எழுதுவதில் அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, படிப்பதில் அவருக்கு ஆர்வம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திறமையை அவர் உருவாக்கி கொண்டு அம்மாவிடம் போய் சேர்றாரு. அம்மாவே அவருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவருடைய எழுத்த திறமையை பார்த்து, ஏதோ ஒரு உடல் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு குறையோ அல்லது உடலில் ஏதாவது இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு இயலாமையோ உருவாகும் போது நிஜமாவே அவர்களுக்குள்ளாடி படைப்பாற்றல் மிக அதிகமாயிடுது. அவர்கள் படைப்பாற்றலின் வழியாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, தன்னுடைய குறைகளை தாண்டி போயிடுறாங்க. நிறைய பார்வையற்றவர்கள் அவர்களுடைய குரல் அவ்வளவு இனிமையா ஆயிருது இல்லையா.
அப்புறம் அவர்களை தாண்டி அவர்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய அந்த குறைபாடை தாண்டி ஏதோ ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு அவர்களுக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. அவர்களுடைய தனித்திறன்களின் வழியாக அவர்கள் வெளியிட ஆரம்பிச்சிடறாங்க. இவர் அப்படிதான் எழுதுறாரு. எழுதி இவர் அவன் தன்னுடைய அம்மாவாலேயே கவிதை எழுதுறாரு. கவிஞர் அவர் அடிப்படையில் கவிதை எழுதி கவிதைகளை அம்மாவே வெளியிடுறாங்க, புத்தகங்கள் போடுகிறார். சிறு வயதிலிருந்தே ஒரு எழுத்தாளர் ஆகணுங்கிற அந்த கனவை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அப்படியே வளர்த்துட்டு அப்புறம் நிறைய எழுதினார். கிட்டத்தட்ட எல்லா அன்று வெளியான பத்திரிகைகளையுமே அவருடைய கதைகள், சொற்சித்திரங்கள்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன சித்திரங்களை நிறைய எழுதியிருக்கிறாரு. ஹென்றி லாசனுடைய கதையில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு கதை இருக்கு. அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு மந்தையோட்டியினுடைய மனைவியை பற்றியது. மேய்ச்சலுக்காக ஆடுகளை மாடுகளை எல்லாம் ஓட்டிட்டு போறாங்கல்ல, அப்படி ஓட்டிட்டு போறவங்க ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் ஓட்டிட்டு போயிட்டாங்கன்னா 7-8 மாதங்களுக்கு அப்புறம் தான் திரும்பி வருவாங்க. அந்த 7-8 மாதங்களுக்கும் அந்த குடும்பம் அவர்களாக வசிக்கணும். இவன் எப்போ வருவாருன்னு தெரியாது, என்ன ஆச்சுன்னு தெரியாது. இந்த காலகட்டத்தில் அந்த குடும்பத்துக்கு எந்த வருவாயும் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மந்தையோட்டியினுடைய மனைவியை பற்றியது. டிராவர்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த கதை திரைப்படமா வந்திருக்கு, தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான கதை அது. இப்படி தனியா ஒரு யாருமே இல்லாத பகுதியில் ஒரு அம்மாவும் அவங்களோட பிள்ளைங்களும் வசிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளாடி திடீர்னு ஒரு நாள் பாம்பு உள்ள வந்தது. இப்ப பாம்பு உள்ள வர்றதை பார்த்த உடனே அந்த அம்மா அடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. ஆனா அந்த பாம்பு வீட்டுக்குள்ள போய் கடகடன்னு ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிடுச்சு. இப்ப வீட்டுக்குள்ளாடி பாம்பு இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியல. இவர்கள் வளர்ப்பு நாயை வைத்திருக்கிறாங்க. அந்த நாய் மோப்பம் பிடிச்சு அங்கங்க போய் சுத்திட்டே இருக்கு. எங்கேயோ இருக்குன்னு தெரியுது, ஆனா எதுக்கு அடியில இருக்குன்னு தெரியல. இப்ப பாம்பு இருக்கக்கூடிய வீட்டுக்குள் ஒரு இரவை கழிக்கணும், குழந்தைகளை தூங்க வைக்கணும், இவங்க தூங்கணும். எந்த நேரம் வேணாலும் பாம்பு வெளியே வரலாம். அந்த பாம்பு ஒருவேளை இவர்கள் உறக்கத்தில் வந்தால் யாரை கொத்தும், யார் சாவாங்கன்னு தெரியாது. இந்த அம்மாவுக்கு இந்த நெருக்கடியின் போது என்ன தெரிகிறது அப்படின்னா, எப்படியாவது இந்த பாம்பை வெளியே கொண்டு வரணும். ஆனா எப்படி கொண்டு வருவீங்க? அழைத்தால் வந்துடக்கூடியதா என்ன பாம்பு? இல்லைன்னா எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியுமா? தெரியல. அப்போ பாதுகாப்பற்றதாக வீடு மாறியது. நீங்க நேற்று வரை எந்த வீடை பாதுகாப்பானதுன்னு நினைத்தீங்களோ, இப்ப அது பாதுகாப்பற்ற இடமா மாறியது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிறது, வீடு அல்ல பாதுகாப்பற்றது, நம் வாழ்க்கை தான் பாதுகாப்பு இல்லாதது. கணவன்ங்கிற ஒரு ஆளு அப்படி போட்டுட்டு போயிட்டாருன்னா அந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. அதே நேரத்தில் அப்பொறுப்புகள் இருக்கு, அதை தான் செய்தே ஆகணும். குழந்தைகளை அவர்களுக்கு உணவு கொடுக்கணும், தூங்க வைக்கணும், அவர்களுக்கு என்ன நடந்தாலும் தான் தான் காவல் நின்று பார்க்கணும். அப்ப இந்த அம்மா உடனே ஆவேசம் அடைகிறாள். என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளாடி எப்படியாவது ஒரு பத்திரமான இடத்துல குழந்தைகளை படுக்க வச்சுட்டு அந்த பாம்பை இந்த இரவுக்குள்ளாடி எப்படியாவது தேடி கொண்டுணும், காவல் செய்ய நினைக்கிறான். இடி இடிக்க ஆரம்பிக்குது, மழை பெய்யற மாதிரி வருது. அப்ப அவளுக்கு இன்னும் இருக்கு, இந்த இயற்கையும் கூட நமக்கு ஒத்துழைக்கலையே, என்ன பண்றது? இந்த நாய் விடாம அந்த பாம்பு எங்க போகுதுங்கிறது முகம் முடிச்சு சுத்திட்டே இருக்கு. இவளுக்கு தோன்றுகிறது போதும் இந்த மாதிரி ஏதோ ஒரு துணை. அது எந்த மொழியோடு பேசுகிற துணை இல்லை, ஆனால் அது ஒரு உற்ற துணையாக கூடயே இருக்கு. அது போதும்னா அந்த அம்மா வச்சுட்டே இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டுக்குள்ளாடி பாம்பை அவளை கண்டுபிடிக்க முடியலன்னு உடனே தன்னுடைய இயலாமை நினைக்கிறா. உங்க காலடியில் ஒரு ஆபத்து காத்திருக்கும் போது நீங்க ஒண்ணும் செய்யாம முடியாம போயிடுறது இருக்கு இல்லையா, நல்லா தெரியும். ஆனா என்ன பண்ணுவீங்க? இரவாயிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அவள் கடந்த காலத்தை நினைக்க ஆரம்பிக்கிறாள். இப்படி வெள்ளம் வந்த நேரத்துல எப்படி இந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டா, யாரோ அந்நியன் வந்த நேரத்துல அவனை எப்படி சமாளித்தா என்று அவளுடைய கடந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லப்படும் போது அவளுக்கு தெரிகிறது, இத்தனை விஷயங்களையும் தாண்டி தானே வந்திருக்கோம், காப்பாற்றணும்ல, இப்ப மட்டும் எதுக்கு நம்ம இதாயிடணும்னு சொல்லிட்டு பாதுகாப்பான இடத்துல வைக்கிறான். அந்த வீட்டில் படுப்பதுக்கு பெரிய மெத்தை கட்டில்கள்லாம் இல்ல, தரையில தான் படுக்கணும். ஆனால் இந்த பிள்ளைகளை தரையில் தூங்க விட்டால் திடீர்னு குழந்தைங்க தூங்கிட்டு இருக்க நேரத்துல இங்க இருந்தா பாம்பு வந்துருச்சுன்னா, ஆனால் பக்கத்திலேயே அவங்கள படுக்க வைக்கிறா. அந்த குழந்தைகள்ல கொஞ்சம் பையன் மட்டும் கொஞ்சம் பெரிய பையன். அந்த பையன் முதல்ல இருந்தே பார்த்துட்டே இருக்கான். அம்மா நான் உனக்கு உதவியா இருக்கிறேம்மா அப்படின்னா பாடுறா அப்படிங்கிற ஒரு கட்டை எடுத்துட்டு அந்த பையன் சுத்தி சுத்தி வரான். தூங்குடான்னா தூங்க மாட்டேங்கிறான். அம்மா நீ உனக்கு துணையா நான் இருக்கிறேம்மா அப்படிங்கிறான். அந்த அம்மாவும் பையனும் முடிச்சுட்டே இருக்கிறாங்க. குழந்தைகள் எல்லாம் தூங்குறாங்க. அந்த பாம்பு வரல, ஆனா அந்த நாயும் தூங்கல, அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காட்சி நம் மனதில் இருக்கு. என்னன்னா, எந்த நிலத்தில், அது ஆஸ்திரேலியா இருக்கலாம், அல்லது கரிசலா இருக்கலாம், அல்லது உங்கள் கொங்கு மண்டலமா இருக்கலாம்,
எங்கு வேண்டுமானாலும் ஒரு பெண் நெருக்கடியை சந்திக்கும் போது மொழியற்ற எல்லாத்துக்கும் பொதுவானதா இது இல்லையா? அது ஆஸ்திரேலியாவில் நடக்கிற கதையா இல்லையே. இந்த வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன், எங்க ஊர்ல பார்த்திருக்கிறோம். பாம்புல தேல் கடிச்ச அம்மா நைட்ல தூக்கிட்டு வந்தவங்கள பார்த்திருக்கோம். எத்தனை ஆயிரம் பேர் இந்தியாவில பாம்பு கடிச்சு செத்து போயிருக்கிறாங்க. அப்ப இந்த கதை எங்கேயோ யாரோ ஒரு பெண்ணுக்கு நடக்கும் போது உடனடியாக நமக்கு என்ன இருக்கு, இதோடைய தீர்வு என்ன? அந்த இரவு ஏன் இவ்வளவு நீண்டுட்டே போகுது? அந்த பாம்பு ஏன் இவர்கள் வாழ்க்கைக்குள்ளாடி வந்தது? அது உண்மையில அதோட இடம். நாம தான் அந்த இடத்துக்குள்ளாடி போய் வீடை கட்டி நம்ம குடியிருக்கிறோம். அதற்கு உங்களை தொந்தரவு பண்ணணும் இல்லை. ஆனால் அது உள்ள நுழைந்த உடனே உங்கள் வாழ்க்கையினுடைய இயல்பு பெயர். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாய் கண்டுபிடிச்சிருச்சு எந்த இடத்தில் பாம்பு இருக்கிறதுன்னு. அந்த துளையை அந்த நாய் நின்றுட்டு அது முன்னாடி இருந்து பாம்பை வெளியே வர வைப்பதற்காக சத்தம் போட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் பாம்பு வெளியே வருது. வெளியே வந்த உடனே இந்த அம்மா தன்னுடைய ஆத்திரம் தீர அந்த பாம்பை அடிக்கிறார். அடித்தால் பாம்பு செத்துடுச்சு. பாம்பு செத்தாலும் அவளுடைய ஆத்திரம் அடங்கவே இல்லை. அந்த நெருக்கடி இல்லையா? இந்த நெருக்கடி 8 மாதங்களாக வெளியே இருக்கக்கூடிய அந்த மந்தையோட்டி உருவாக்கிய நெருக்கடி. இப்படி ஒரு பெண்ணையும் அவள் குழந்தைகளையும் தனிமையாக விட்டுட்டு போன எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் சர்க்கார் உருவாக்கிய நெருக்கடி. இன்னும் சொல்ல போனால் சமூகத்தில் இப்படி கைவிடப்பட்டு எங்கோ ஒரு இடத்தில் யாருமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நாம தான் பார்த்துக்கணும், நம்ம உயிரை நாம தான் காப்பாத்திக்கணும், நம்ம பிள்ளைகளை நாம தான் காப்பாத்திக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய பெண்களுக்கான நெருக்கடி. அதனால அவளை அடங்கல. அடிச்சு போட்ட அந்த பாம்பை, செத்து போன பாம்பை அந்த நாய் கவ்வி திரும்பியும் இழுத்து வெளியே கொண்டு போய் போடுது. திரும்பி அது ஒருவேளை உயிர் பெற்று வந்துடக்கூடாதுன்னு இப்பவும் அவர்களுக்கு ஆத்திரம் அடங்கல. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் செத்த பாம்பை கொண்டு போய் போடுறாங்க. அதுதான் எனக்கு படிக்கும் போது பயங்கரமான ஒரு காட்சி. என்ன அப்படின்னா, அந்த நெருப்பில் இடும்போது அந்த நெருப்புல ஒரு பாம்பு விழுந்து இந்த நெருப்புக்கு ஊடாடி அப்படியே அந்த பாம்பு எரிகிற காட்சி இருக்கு இல்லையா? அது ஹென்ரி அவ்வளோ நேர்த்தியா எந்த இடத்துலையும் ஒரு குரலையே உயர்த்தாம அந்த காட்சியை நம்ம முன்னாடி காட்டிக்கிட்டே இருக்கிறார். அந்த அம்மா அப்படியே இன்னும் பார்த்துட்டே இருக்கிறான். எங்கோ ஒரு இடத்தில் யாரோ ஒரு பெண் ஒரு நெருப்பின் முன்னாடி நின்று இந்த உலகத்தில் என்னை யாரும் வீழ்த்திட முடியாது, நான் வெல்வேன் அப்படிங்கிற ஒரு காட்சியை காட்டுறாரு இல்லையா? அது ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த கதை அங்கேயும் முடியல நண்பர்களே. அதுக்கப்புறம் ஒரு வரி எழுதியிருக்காரு. அதனால்தான் அவர் சிறந்த எழுத்தாளர். இதை பார்த்து முடித்த பிறகு அந்த பையன் அம்மாவிடம் சொல்கிறான், அம்மா, நான் ஒருபோதும் மந்தையொட்டியாக மாற மாட்டேன். அப்ப அந்த கதை ஒரு விஷயத்தை அவனுக்கு புரிய வச்சிருச்சு. என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நீங்கள் எங்கோ ஏதோ ஒரு பொருள் தேடி போறீங்க. அந்த மந்தையோட்டியும் கூட ஒரு மோசமான மனிதன் இல்ல. வாழ்க்கை அவனுக்கு அவ்வளவுதான் வச்சிருக்கு, அவ்வளவுதான் கிடைச்சிருக்கிறது. ஹென்றி லாசனே சொல்றாரு என்ன அப்படின்னா, நாம் மனிதர்களாக இருக்கிறோமே தவிர நம்முடைய இதயம் மனிதனுடைய இதயம் அல்ல, ஒரு கழுதையினுடைய இதயத்தை கொண்டிருக்கிறோம். நாம் சதா சர்வகாலமும் பொதி சுமக்கவும், பொதி சுமப்பதன் வழியாக இந்த வாழ்க்கையை நடத்தவும், பொதி நமக்கு வலிக்கிறதே என்று கண்ணீருடவும் கூடுகிற ஒரு கழுதையின் இதயம் தான் நமக்கு வாய்த்திருக்கிறதுங்கிறார். நிஜம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த நகரத்தில் வந்திருக்கக்கூடிய பலரும் இதே போல நவீன உடை அணிந்த ஒரு பொதி சுமக்கிற கழுதை தான். அப்ப அவர் சொல்றாரு, ஆனால் எப்போது நம் வாழ்க்கையில் நாம் விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்றால் கிடைக்காது. அதுதான் அந்த அந்த இவங்க மொழிபெயர்த்த கதையினுடைய புத்தகத்தினுடைய தலைப்பே என்றாவது ஒரு நாள்னு. அந்த கதையினுடைய அந்த தலைப்பே என்றாவது ஒரு நாள் தான். என்ன என்றாவது ஒரு நாள்? ஒருத்தன் ஒரு பொண்ணை விரும்புறான், அந்த பொண்ணை அடையிறதுக்கு ஆசைப்படுறான், அந்த பொண்ணும் காத்திருக்கிறா. ஆனா அடைய முடியுமான்னு கேட்டா தெரியல. வருடங்கள் போயிட்டே இருக்கு, வேலைக்கு போறான், இங்கேயோ போறான், என்னென்னமோ பண்றான். அவளை அடைவியான்னு கேட்டா என்றாவது ஒரு நாள் அடைவேங்கிறான். அந்த என்றாவது ஒரு நாள் எப்போது வரும்னு கேட்டா அந்த தெரியல. எல்லோருமே நம்புறோம், என்றாவது ஒரு நாள் ஊருக்கு போயிருவோம், என்றாவது ஒரு நாள் அந்த வேலையை பார்த்துருவோம், என்றாவது ஒரு நாள் நம்ம நினைச்சதெல்லாம் செஞ்சிருவோம்னு. அந்த என்றாவது ஒரு நாள் வருமானு தெரியல. ஆனால் எழுத்தாளர்கள் திரும்ப திரும்பி சொல்லிட்டே இருக்காங்க, வரலாம், நம்பிக்கையோடு இருங்கள் அப்படின்னு. ஆனால் அந்த என்றாவது ஒரு நாள்ங்கிறது ஒரு அடிவானத்தை போல தொலைவில் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப ஹென்றி லாசனுடைய இந்த கதைகள் அந்த மக்களுக்கு தங்களோட வாழ்க்கையை, தாங்கள் பார்த்த மனிதர்களை, அதிலும் குறிப்பாக வழியில பார்க்கக்கூடிய தங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சின்னஞ்சிறு உலகத்தை எழுதுகிறதுனாலே அவர் புகழ்பெற்ற எழுத்தாளராக இருந்தார். அவர் காலகட்டத்தில் அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரமும் பேரும் புகழும் இருந்தது. எல்லா பத்திரிகைகளையும்
அவருடைய கதைகள் வந்தது. ஆனால் அவருக்கான வருவாய் வரல. அவருடைய புத்தகங்களை வெளியிட்டவர்கள் அவருக்கு எந்த பணமும் கொடுக்கல. அவரை அதிகபட்சம் அழைத்துட்டு போய் ஒரு கோப்பை மது வாங்கி கொடுத்தாங்க. நிறைய குடித்தார். குடித்தே தன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டார். கடனாளியானார். கடன் காரணமாக சிறைக்கு போனார். சிறைச்சாலையில் கடனாளிகளுக்கான சிறைச்சாலையில் இருந்துட்டு எழுதி வெளியே வந்தார். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சரி செய்ய பார்க்க தெரிகிறது. ஆனால் தன்னை சரி செய்து கொள்ள தெரியல, முடியல அவரால். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் நினைப்பது போல அவருக்கும் இளமையில் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு புத்தக கடைக்கு செல்கிறார். புத்தக கடையில் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து உரையாடுகிறார்கள். அந்த புத்தக கடைக்காரருக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அந்த மகள் புத்தக கடைக்கு ஒரு எழுத்தாளர் உரையாடினார்னா உடனடியாக சிநேகமாயிடுறா. ஒரு வாரத்திற்குள்ளாடியே லாசன் அவள்கிட்ட போய் சொல்லிடுறா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு விரும்புறேன் அப்படின்னு. அந்த பெண் பயப்படுறா. ஒரு புத்தகம் படித்து விட்டு அதை பேசுகிற ஆளை நம்பலாமா இல்லையான்னு தெரியல. ஏன் அப்படின்னா, அவன் எல்லாத்தையும் அவசரம் காட்டுறான். 6 மாசம் நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு அவளை கல்யாணம் செய்து கொண்டார். பர்தா அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி. 7 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தாங்க. 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவள் விவாகரத்து செய்த போது நீதிமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டை சொன்னால், இவர் கதையில் எதையெல்லாம் அவர் பெண்களுக்கு எதிராக நடக்கிறது என்று எழுதினாரோ அது அத்தனையும் எனக்கு அவர் நடத்தி காட்டினார். நான் இந்த மாதிரி ஒரு மோசமான மனிதனோடு வாழ விரும்பவில்லைங்கிறதுனால எனக்கு நீங்கள் தயவு செஞ்சு விவாகரத்து கொடுத்திருக்கேன் அப்படின்னாரு. அனுமதிச்சு அவருக்கு விவாகரத்தை கொடுத்துட்டாங்க. அவர் பிள்ளையெல்லாம் அந்த அம்மாவோடய போயிட்டாங்க. இப்போ கைவிடப்பட்ட ஒரு மனிதனாக இவர் அலைந்தார். கடனாளியானார். திருப்பியும் குடித்தார். ஆனால் இந்த நேரங்களில் எல்லாம் அவரை பற்றி ஒரு சித்திரத்தை படித்தேன். ரொம்ப அழகான சித்திரம் அது. அவர் எங்கே போனாலும் குழந்தைகள், சிறுவர்கள் அவரை சுற்றி வந்துடுறாங்க. அவரும் அவருடைய நண்பரும் வீதியில போகும்போது ரோடு ஓரத்துல விளையாண்டு இருந்த பசங்க இவரை கூப்பிட்டு என் கூட விளையாடவா அப்படிங்கிறாங்க. இவர் போகிற வேலையை விட்டுட்டு அவர்களோடு போய் விளையாடுகிறார். அவர்களுக்கு கையில இருந்த சில்லறைகளை எல்லாம் கொடுக்கிறார். எங்கே போனாலும் குழந்தைகளுக்கு நெருக்கமானவராக இருந்தார். அவர் நண்பர் சொல்றாரு, இவ்வளவு மோசமான தோற்றத்தில் குடிபோதையில் இருக்கக்கூடிய ஒருவனை குழந்தைகளுக்கு ஏன் பிடிக்கிறதுன்னு தெரியல. அவர்கள் உண்மையிலே ஹென்றி லாசனிடம் வேறு எதையோ பார்த்தார்கள், உலகத்துக்கு தான் தெரியலன்னு சொல்றார். அப்ப இவர் தான் ஹென்றி லாசன். இப்படி கதைகளைத்தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் இன்னொரு கதை இருக்கு. அந்த கதையில் ஒரு அம்மா கை குழந்தையோடு இருக்கிறா. பொதுவாக பெண்கள் குழந்தை என்றாலே அன்பு செலுத்தக்கூடியவர்கள், குழந்தைகளை அவ்வளவு ஆசையா வச்சுக்கிடுவாங்கன்னு இருக்கும். ஆனால் பிரசவத்திற்கு அப்புறம் பெண்கள் சிலருக்கு இந்த மாதிரியான ஒரு மன சிக்கல் வந்துடுது. என்ன அப்படின்னா, குழந்தைகளை பிடிக்காமல் போய்விடுது. சதா நைன்னு இந்த குழந்தை வேற என் தூக்கத்தை கெடுக்குது, இதை யாராவது வச்சுக்கோங்களேன், நான் கேட்டேன்னா இந்த குழந்தைய, எனக்கு எதுக்கு இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை உதறி தள்ளுகிறார்கள். அப்படி ஒரு உதறி தள்ளுகிற பெண் அவர். அந்த கணவனிடம் சொல்ற, நீ தான் குழந்தை வேணும்னு கேட்ட, நீ வளர், நீ தூக்கி வச்சுக்கோ. நான் ஏன் நைட்ல தூக்கத்தை முழிச்சு இந்த குழந்தைக்கு ஒவ்வொரு முறையும் எழுந்து பால் கொடுத்துட்டு அதை வச்சு கவனிச்சுட்டு இருக்கணும்? எனக்கு அந்த குழந்தை வேணாம், நான் நிம்மதியா தூங்கணுங்கிறான். ஆனால் பொறுப்பான அந்த கணவன் அந்த குழந்தைய என்ற குடுன்னு வாங்கிக்கலாம், குழந்தையை கவனிச்சுக்கலாம். அந்த வீட்டிலும் இதே போல ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் அம்மாவுக்கான எல்லா பணிவிடைகளையும் செய்யறான். ஆனால் அவன் என்ன பணிவிடைகள் செய்தாலும் அம்மாவுடைய கோபம் குறையவே மாட்டேங்குது. அந்த அம்மாவுக்கு எதுக்கு கோபப்படுறோன்னே தெரியல. ஆனால் அந்த பையன் கோபத்தை காட்டிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவன் அம்மா கோபப்படுறதை பத்தி ஒருபோதும் சங்கடப்படுறதே கிடையாது. அம்மா தானே பரவாயில்லன்னு வேலைகளை செய்யறான். இந்த கதை எப்போ தொடங்குனா, ஒரு புத்தாண்டுக்கு தயாராகிற நாளில் தந்தை வீட்டுக்கு இந்த சின்ன பையன் கேட்கிறாரு, அம்மா ரொம்ப கோச்சிட்டாளான்னு. அதனால ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு பழகிருச்சு அப்படிங்கிறான். சரிடா நீ படுத்துக்கோ, நான் மிச்சம் அதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பையனை படுக்க வைக்கிறாரு. தூக்கம் வரலப்பா அப்படிங்கிறான். பரவாயில்ல படுத்துக்கோ, கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு. சின்ன வயதிலேயே பெரிய அனுபவங்களுக்கு நீங்கள் உட்பட்டால் உங்கள் வயது உண்மையிலே மறைஞ்சிடும். நீங்க 10 வயசுலயே 30-40 வயதுக்காரன் ஆயிடுவீங்க. இந்த பையன் அவ்வளவு பொறுப்போட சொல்லும் போது இவருக்கு தெரியுது, 10 வயசு பையன் தானே, ஏன் இவ்வளவு பொறுப்பா இருக்கணும், விளையாட்டுத்தனத்தோடு இருக்கலாமேன்னு படுத்துக்கூடா அப்படிங்கிறார். படுத்துக்கிறான். அவன் படுத்திருக்கிறதை தந்தை பார்த்துட்டே இருக்கிறார். அந்த பையன் தந்தையிடம் ஒரு கேள்வி கேட்கிறான், அப்பா நான் வளர்ந்து உங்களை போல பெரியவனாகி விடுவேனா அப்படின்னு. ஆமா அப்படின்னு. அதை நான் விரும்பவே இல்லை, நான் பெரியவனாக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஏன் பெரியவனாக மாட்டேங்கிறான்? பெரியவனானால் இது போல திருமணம் பண்ணிக்கணும், இது போல பிரச்சனை இருக்கணும், இது போல உலகத்தை இருக்கணும், யாரோ ஒரு பையனை எல்லா சிக்கல்களையும் அனுபவிக்கணும். நான் பெரியவன் ஆகாமல் போய்விட்டான். ஆனால் ஒரு தந்தையால் ஒரு பையனுக்கு எதையும் தர முடியும். அவன்
வளர்வதை தடுக்கவே முடியாது. முடியாது இல்லையா? எந்த தந்தையாலாவது உலகத்தில் ஒரு பிள்ளையை எப்படி மாத்திர முடியுமா என்ன? 10 வயசுலயே இருக்கா தம்பின்னு நிறுத்த முடியுமா? இருக்காது. என் நண்பர் ஒருவர், அவருடைய மகளினுடைய தலையில் ஒரே ஒரு வெள்ளை முடி வந்தது. அவர் பதறி எனக்கு சொன்னாரு, ஒரு தந்தையாக அவள் முடியில வெள்ளை வர்றதை என்னால தடுக்கவே முடியலையே சார். உலகம் அவளுக்கு ஒரு வெள்ளை நரையை பரிசாக அளிக்கும் போது ஒரு தந்தையாக நான் அப்படி கை கட்டி நின்று பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, என் மகளுக்கு தலையில் ஒரு முடி நரைச்சிருச்சே அப்படின்னு. ஒண்ணும் பண்ண முடியாது தந்தையா இருந்தாலும் அப்படின்னு. அந்த தந்தையின் நிகரானவராக தான் இந்த தந்தையும் சொல்றார், அப்படி இல்லடா, நீ பெரியவனானால் நல்ல வாழ்க்கை கிடைங்க. இல்லப்பா, எனக்கு வேணாம், நான் பெரியவனாக விரும்பவில்லை அப்படிங்கிறான். தந்தைக்கு ரொம்ப ஆழமான மன வருத்தம் உண்டாகுது. ஒரு பிள்ளையை நாம் வளர்க்கிற போது அந்த பிள்ளைக்கு எதிர்காலம் ஒன்று வேண்டாம், இதுவே போதும், இந்த துயரங்களே போதும், இந்த கஷ்டங்களே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது என்ன வாழ்க்கை? இது உண்மையில் நாம் அப்படி எங்க ஒரு இடத்துல பெரிய தவறு இல்லையா பண்ணிடுறோம். நிஜத்தில் இது அவர்களுடைய வீட்டில் நடக்கிற கதை இல்லை நண்பர்களே. நம் வீட்டில் யாரோ ஒருவர் இந்த குரலோடு வசிக்கிறார், நமக்கு அது கேட்கல. ஆனால் யாரோ ஒருவருக்கு அப்படி இருக்கு. என்னன்னா, நம்ம ஏன் இந்த நெருக்கடிக்குள்ளாடி வந்து சிக்கிக்கிட்டோம்? தந்தை தாய்க்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளோ, சண்டையோ, பிரச்சனைகளோ பிள்ளைகளின் மீது படிய தொடங்குகிற போது அது பிள்ளைகளுடைய வளர்ச்சியை மட்டுமல்ல, அவர்களுடைய சிந்தனையை, அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆறாத மகிழ்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமா இல்லாதாக்கியது. இந்த பையனை நான் படித்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா, இந்த பையன் கேட்ட கேள்வி என்பது எல்லோரும் ஏதோ ஒரு வயதுல கேட்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா, எதுக்கு வளர்ந்து பெரியால என்ன பண்ண போறீங்க? யாரோ இப்ப முன்னாடி சொன்னார், வேலை தேடணும், அடுத்து படிக்க வைக்கணும். சரி, நீங்க படித்து திருமணம் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த திரும்பி அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்ந்து போயிட்டு இருக்கணும். வாழ்க்கை உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் போது எங்கோ ஒரு இடத்துல அப்படின்னு நின்றுலாமே அப்படின்னு. இதே கூட குந்தர் கிராஸ் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அவனுக்கு அப்படியே அவன் ஒரு குறிப்பிட்ட வயதிலேயே வளர்றதை நிறுத்திடுவான், தின்றம் அப்படிங்கிற அந்த நாவல்ல. அப்போ நமக்கு ஒரு இலக்கியம் என்ன கற்றுத்தருகிறது அப்படின்னா, நாம பார்க்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்குள்ளாடியே பார்க்காத விஷயங்கள், பார்க்காத மனிதர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இருக்கு. இந்த என்ரிலாசனுடைய அந்த பாம்பு கதை உண்மையில் அவர் அம்மாவுக்கு நடந்தது. அதில் வரக்கூடிய அந்த பெண் அவருடைய அம்மா, அதில் வரக்கூடிய சிறுவன் அந்த என்ரிலாசன். அந்த அம்மாவே இதை எழுதியிருக்கிறாங்க. ஆனால் பையன் திரும்பி கதையை எழுதுறான். அம்மா எழுதியது கட்டுரை, செய்தி, மகன் எழுதியது கதை. இப்ப அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த செய்தியை ஒருவர் படைப்பாக மாற்றும் போது அம்மா எழுதிய செய்தி உலகத்திற்கே பொதுவா மாறிடுச்சு. அதனால்தான் கலை வெல்லுகிறது. அது உண்மையில் ஒருவருக்கு நடந்திருக்கலாம், அவர் அதை எழுதி கூட இருக்கலாம். ஆனால் அது கலையின் வழியாக வெளிப்படும் போது அந்த கலை வென்று விடுகிறது. இந்த என்ரிலாசனுடைய வேற 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 கதைகளை நீங்க படிச்சீங்கன்னா தெரியுது, எல்லா கதைகளிலுமே இப்படி யாரோ ஒருவர் ஒரு எளிய வாழ்க்கைக்காக போராடுகிறார். ஒரு பையன், கடைக்கு வேலை பார்க்கிற பையன், கரெக்டான நேரத்துக்கு போகட்டா வேலை போயிடுங்கிறதுனால கரெக்டான நேரம் பார்க்க கடிகாரம் இல்லை, எப்படின்னு வழியும் தெரியல. காலையில போக வேண்டிய வேலைக்கு ராத்திரி 3 மணிக்கே போய் கடை வாசல்ல போய் உட்காந்துக்கிறான். ஏன்னா ஒருவேளை இது வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னா கடை உரிமையாளர் அவனுக்கு வந்து ஒரு கடிகாரம் கொடுக்கிறார், விளம்பரப்படுத்திக்கிறார், நான் அவனுக்கு ஒரு கடிகாரம் கொடுத்துருக்கேன், அது அலாரம் வச்சுக்கலான்னு. அந்த பையன் அந்த கடிகாரத்தை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள்ல, அப்போ வச்சிருந்தாலும் பயன்படுத்த தெரியாது இல்லையா, திருப்பி இதே மாதிரி வர்றான், மழையில நனைஞ்சிடறான். ஒரு நாள் காலையில் அவனுடைய அன்னை அலாரம் அடிச்சுட்டே இருக்க, பையன் எந்திரிக்கலேன்னு பார்த்தா அவன் வாழ்க்கையே முடிஞ்சிருது. இப்படி ஒரு கதையை எழுதியிருக்கிறார். இன்னொரு கதையில் நாயை பந்தயம் வைத்து விளையாடு, நிறைய நாயை பூனையை பற்றி எழுதியிருக்காரு. அதுல சில பூனையை பற்றிய கதைகள்லாம் ரொம்ப அபூர்வமானது. பிரிட்டன்ல இருந்து குற்றவாளிகளோடு வந்த ஒரு பூனையினுடைய இனம் ஆஸ்திரேலியாக்கே வந்துருச்சு. அந்த கப்பல்ல வந்த பூனை, அது இங்கிலாந்துல இருந்து வந்த பூனை, அது ஆஸ்திரேலியாவுக்கு வந்தாலும் அது ஆஸ்திரேலியா பூனையா மாற மாட்டேங்குது, அது இங்கிலாந்து பூனையாவே இருக்கு. இங்கிலாந்து பூனையினுடைய உணவு வழக்கங்களையே கடைபிடிக்குது. கடைசரி அது இங்கிலாந்து பூனையாவே இருக்குங்கன்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். நிறைய நாய்களை பற்றி இருக்கார். ஒரே ஒரு நாயை பற்றிய சின்ன கதையை சொல்ல நினைக்கிறேன். அந்த கதையில் வரக்கூடியவர்கள் 2 பேர் ஒரு இடத்துல சூதாடுகிறார்கள். சூதாட பொருள் இல்லாதனால் எதையாவது வைத்து சூதாடலாங்கும் போது ஒருவர் தான் வைத்திருந்த நாயை வைத்து சூதாடுகிறார். நாயை வைத்து சூதாடுகிற ஒருவனை பற்றிய கதையை நான் இதுவரை படித்ததே இல்லை. நம்ம ஊர்ல அதுக்கெல்லாம் பெரிய தாண்டின சூதாட்ட கதைகள் எல்லாம் இருக்கு. ஆனால் நாயை வைத்து சூதாடுகிற அந்த மனிதன் கடைசியில சூதுல நாயை இழந்துடுறான். அந்த ஆள் வெற்றி பெற்றவர் பிடிச்சிட்டு போயிடுறார். அங்கேயும் கதை அங்கே முடியவில்லை.
இவர் சூதாடியதற்கு பணம் வைத்த நாய் அவருடைய நாய் அல்ல, வேற யாரோ ஒருத்தருடைய நாய். அப்போ ஹென்றி லாசனிடம் ஒரு தீவிரமான சமூகத்தினுடைய பிரச்சனைகளை சுட்டி காட்டவும் தெரிந்திருக்கிறது. வேடிக்கையாக இப்படி பிரச்சனைகளை காக்கவும் தெரியுது. பெண்களினுடைய உலகத்தை, குழந்தைகளினுடைய உலகத்தை, இன்னும் சொல்ல போனால் இப்படி நெருக்கடிக்குள்ளாடி வாடுகிற வேற 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 மனிதர்களை எல்லாம் தெரியுது. இறப்பை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறார். அதிலும் எப்படி அப்படின்னீங்கன்னா, யாரோ ஒருவருக்கு இறந்ததுக்கு பின்னாடி முறையான சடங்கு செய்யாவிட்டால் அந்த இறப்பு முழுமை இல்லைன்னு கல்லறையை தோண்டி எடுத்து திரும்பி சடங்கு செய்தாவது அவருடைய இறப்பை பூர்த்தி செய்யணுங்கிற மனிதர்களை பற்றி எல்லாம் எழுதுறார். ரொம்ப தன் வாழ்க்கையில் பெரிய இன்பங்களை அனுபவிக்காத அவருக்கு கடைசி சில ஆண்டுகளில் வாழ்க்கையில் ஒரு நல்ல துணை கிடைத்து, அவரை விட மூத்த ஒரு பெண் அவருக்கு உதவிகள் செய்து புத்தகத்தை வெளியிட்டு கொஞ்ச காலம் அவருக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்தார். அவருக்கு ஏற்பட்ட உடல்நல குறைவின் காரணமாக, அவருக்கு ஏற்பட்ட மது பழக்கத்தினுடைய வீழ்ச்சியின் காரணமாக 55 வயசுலேயே இறந்துட்டார். ஹென்றி லாசனோடு அந்த உரையை நான் முடிக்க விரும்பல. அவர் தாயிடம் தான் நான் என் உரையை முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா, இந்த மகனை இப்படி உருவாக்கிய கணவனை விட்டு பரவாயில்ல நான் போய் தனியாக வாழ்வேன் என்று வாழ்ந்து நிறைய புரட்சிகரமான விஷயங்களை முன்னெடுத்து, கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவினுடைய பயோனியர்னு சொல்லப்படக்கூடிய முன்னோடி பெண் சிந்தனையாளர்கள் ஒருவராக இருந்த அந்த லூயிசா அப்படிங்கிற அந்த பெண் ஒரு நாள் டிராம்ல போயிட்டு இருக்கும்போது தவறி விழுந்து அடிபட்டு மருத்துவ சிகிச்சை சரியா கொடுக்கப்படாம கொஞ்சம் கொஞ்சமாக நோயாளியாகி, இந்த லாசனுடைய இன்னொரு பிரதர் அவரால் வழக்கப்பட்டு கொஞ்ச காலத்துல கைவிடப்பட்டு யாருமே இல்லாமல் ஒரு மனநல காப்பகத்தில் அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணாக அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுதான் திரும்பியும் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஹென்றி லாசன் உலகத்தால் அறியப்பட்டார். ஆனால் ஹென்றி லாசனை உருவாக்கிய ஒரு லூயிசாக்கு ஒண்ணுமே இல்லை வாழ்க்கை. ஆனால் உலகம் என்பது இந்த ஹென்றி லாசனால, லூயிசாவால, எங்கோ ஒரு இடத்தில் பொறுப்பற்ற தந்தையாக நினைத்த, ஆனால் அந்த தந்தையிடம் கூட ஒரு வாஞ்சியை பெற்ற அந்த மனிதர்களால இயங்கியதுதான். இவர்கள் எல்லோரும் வாழ்கிற ஒரு தேசத்தை குற்றவாளிகளின் தேசம் என்று ஏதோ ஒரு அரசு சொல்றான். அவ கேட்பானா என்ன? அதனால்தான் குரல் கொடுக்கிறான், குற்றவாளிகள் தேசம் இல்லை, இது ஆஸ்திரேலியாவினுடைய உண்மை குடிமக்களுடைய தேசம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம்னு அவர் எழுதியிருக்கிறாரு. அவருக்கு ஆண்டுதோறும் விழா எடுக்கிறார்கள். அவர் இறப்புக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னா, தேசிய அளவுல அஞ்சலி செலுத்தப்பட்டது. அவர் வாழ்வில் கிடைக்காத எல்லா பெயர்களும் அவருக்கு வாழ்க்கையில் அப்புறம் கிடைத்தது. இப்ப கூட ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் அவருக்கு விழா எடுக்கிறார்கள். எல்லாம் தாண்டி அந்த ஊர்ல வெளியிடப்பட்ட ரூபாய் நோட்டில் அவருடைய உருவம் அச்சிடப்பட்டிருக்கிறது. ஹென்றி லாசன் இன்றைக்கு பள்ளி மாணவர்களிலிருந்து ஆஸ்திரேலியா முழுக்க தெரிந்த ஒரு பெரிய படைப்பாளி. ஆனால் அவரை நினைவு கொள்வதன் வழியாக இங்கு இந்த தருணத்தில் யாரோ ஒரு படைப்பாளியை உருவாக்கின அவருடைய அன்னையை நான் நினைவு கொள்ள பார்க்கிறேன். அவர்களை நீங்கள் நினைவு கொள்வதன் வழியாக, அவர்கள் வழியாக நீங்கள் உருவானவர்கள்ங்கிறதுனால இந்த தருணத்தில் அப்படி முகமறியாத எழுத்தாளர்களை உருவாக்கிய அவருடைய அன்னைக்கு, அவருடைய குடும்பத்தினருக்கு, பரிவு காட்டியவர்களுக்கு, அப்படி ஒரு எழுத்தாளனுடைய சமூகம் எங்கேயோ அவனை கைவிட்டால் கூட இன்னொரு முறை அவனை தூக்கி வைத்து அந்த சமூகம் தன்னுடைய அடையாளமாக மாத்திட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு நம்பிக்கையா இருக்கு. உரைய தொடங்கின இடத்துக்கே வரேன். இப்ப ஹென்றி லாசனை படிக்கும் போது 100 வருடத்திற்கு முந்தைய எழுத்து என்பதுக்கு ஒரு வரி கூட இல்லை. அந்த எழுத்தில் ஒரு எளிமை இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த ஜாலமும் இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த மயக்குகிற நடையும் இல்லை. ஆனால் என்ன இருக்குன்னா, உண்மைக்கு எந்த வேற வர்ணமும் தேவையே இல்லை. நேரடியாகவே உண்மையை சொல்லலாம். நிறைய என்னுடைய 20 வயதுல படிக்க தொடங்கும் போது பரிசோதனை எழுத்துக்களையும், இன்னும் சொல்ல போனால் இலக்கியத்தில் மேற்கொள்ளப்பட்ட பெரிய சோதனைகளையும் நோக்கியே என் மனது விரும்பியது. நிறைய சோதனைகளை நானும் செய்து பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தெரியுது, எதுவுமே தேவையே இல்லை. எளிமையான நேரடியான வாழ்விலிருந்து பெறக்கூடிய உண்மைகளே போதுமானதுதான். அதை சொல்லுவதுதான் எழுத்து என்று இந்த தருணத்துல இந்த உரையை ஆற்றுவதற்காக ஒரு சின்ன அழகான உரை தான் இது. உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.